ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தொப்புளுக்கு தாங்க காசு, தொப்புளுக்கு தான் மவுஸு. ஸோ அப்படின்னு சொல்லி போட்டு உடைச்சிருக்காரு ஒரு முன்னாள் நடிகை. ஸோ யார் அந்த நடிகை, அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழ் சினிமாவில் நடிகைகளுடைய தொப்புள் காட்சிக்கு சில ரசிகர்கள் உண்டு. சில பேர்ன்றதை விட பெரும்பாலான ரசிகர்கள் நடிகைகளுடைய தொப்புளுக்கு ஃபேவரட்டாக வந்து இருப்பாங்க. ஸோ சின்ன கவுண்டர் படத்தில் நடிகை சுகன்யா காட்டின தொப்புலாக இருக்கட்டும், அதில் பம்பரம் விட்ட தொப்புலாக இருக்கட்டும், வேர்ல்டு ஃபேமஸ் ஆன அந்த படத்துக்கு அப்புறம் அந்த தொப்புள் ஃபேமஸ் ஆச்சு இல்லையா. அதுக்கப்புறம் வந்து குஷி படத்துக்கு அப்புறம் வரும். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம த்ரிஷா மாமி வந்து இந்த படத்தில், அதாவது குருவி படத்தில் ஆயில் தடவுற அந்த சீன், சூப்பரான தொப்புளுக்கு பெயர் போன நம்ம த்ரிஷா வந்து படுக்க போட்டு ஆயிலை ஊற்றி தடவக்கூடிய அந்த சீன். ஸோ அதெல்லாம் வந்து வேறு மாதிரியான தொப்புள் சீன். ஸோ க்ளோஸ்அப்பில் வைப்பாங்க. ஏன்னா தொப்புளுக்கு அப்போ ரொம்ப ஃபேமஸாக இருந்தாங்க த்ரிஷா. அப்போ க்ளோஸ்அப்பில் வச்சு அதுவே வந்து படம் வந்து சூப்பராக ஹிட் ஆனதுக்கு ஒரு ரீசன் சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த பிட்டு இடுப்புக்கு தான் படம் 100 நாள் ஓடிச்சு அப்படின்னு வந்து விவேக் சொல்லுவார்ல, அந்த மாதிரி நம்ம ஜோதிகாவுடைய அந்த தொப்புள் சீன், அந்த குஷி படத்தில் அந்த இடுப்பு சீன் வச்சு வேலையை முடிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி தொப்புளுக்குன்னு ரசிகர்கள் ஏராளமாக இருப்பாங்க. அதை வந்து நடிகைகள் வாண்டடாக வந்து காட்டுவாங்க. ஸோ அதில் வந்து எண்ணெய் தேய்க்கிறது, ஏன் நம்ம இவ்வளோ பேசுகிறோமே, நம்ம ஸ்னேகா குத்து விளக்காக நம்ம பார்க்கக்கூடிய நடிகை ஸ்னேகா, தொப்புலே காட்டாத நடிகை ஜோதிகா கூட தொப்புள் காட்டியிருப்பாங்க தன்னுடைய ஆரம்ப கால சினிமாவில். ஸோ அதுக்கப்புறம் ஸ்னேகா எவ்வளோ குத்து விளக்காக நடிக்கக்கூடிய அந்த நடிகை கூட இந்த முரட்டுக்காளி 2 படத்தில், அதுவும் சுந்தர்சி கூட போய் இந்த மாதிரியான சீன் நடிச்சிருக்காங்க. தன்னுடைய தொப்புளை வந்து படுக்க வச்சு சூப்பராக வந்து காட்டி அதில் எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெய் வந்து தொப்புளில் வழிஞ்சு ஓடும். ஸோ இந்த மாதிரி சீன்லாம் வந்து குத்து விளக்கு நடிகை ஸ்னேகாவே நடிச்சிருக்கிறாங்க ரசிகர்களை வந்து கவரத்துக்காக. ஸோ அப்படி வந்து பல விஷயங்கள் இருக்குது. அதற்கேற்றாற் போல் நடிகைகளும் தங்களுடைய படங்களில் தொப்புள் சீனை வந்து காட்டிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. சில இயக்குநர்கள் தன் படங்களில் நடிகைகள் ஒப்பந்தம் செய்யும் போதே எந்தெந்த இடத்துல தொப்புள் காட்டணும், எந்தெந்த பாடல் காட்சிகளில் எப்படியெல்லாம் வந்து விதவிதமாக காட்டணும், அந்த தொப்புளில் வந்து ஏதாவது வளையம் குத்தணுமா, அந்த தொப்புளை சுற்றி வந்து ஏதாவது வட்டம் போடணுமா, பெயிண்ட் அடிக்கணுமா அப்படின்னு சொல்லி எல்லா சீனுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் நடிகைகள் ஓகேன்னா அப்புறம் வந்து ஷூட்டிங் போவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து முன்னாடியே வந்து கன்ஃபார்ம் பண்ணிப்பாங்க. இது பற்றி ஒரு முன்னாள் கவர்ச்சி நடிகை பேசும்போது, படப்பிடிப்புகளில் நடிகைகள் 100 பேர் இருந்தாலும், அதாவது அந்த இடத்துல 100 பேர் இருந்தாலும் தொப்புளை காட்டிக்கிட்டு ஆடணும், அது முன்னாடி காட்டிட்டு ஆடணும் அப்படின்னு ஆட சொல்லுவாங்க. நம்ம செஞ்சு தான் ஆகணும். அப்போது வந்து அவங்களுடைய மனம் எப்படி இருக்கும், அந்த மென்டாலிட்டி எப்படி இருக்கும், படம் வெளியே வரும்போது அதை பார்த்து ரசிகர்கள் ரசிக்கிறாங்க. அது ஒரு புறம் இருந்தாலும் அந்த நடிகைகளுடைய உறவினர்கள், நண்பர்கள், பெற்றோர்கள் அந்த காட்சியை படங்களில் பார்க்கும்போது அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது வந்து வாஸ்தவமான விஷயம் தான். ஆனால் நடிகைகள் நடிக்காமல் இருக்கணும், அது வந்து நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் இல்லையா. ஸோ நீங்கள் நடிக்காதீங்க, நாங்கள் பார்க்காம இருக்கோம், உங்கள் பெற்றோரும் பார்க்க மாட்டாங்க அப்படின்றது நம்மளுடைய கருத்தாக இருக்குது. ஸோ இதை தாண்டி நடிகைகள் படங்களில் அந்த மாதிரி சீன்ஸ் தொப்புளை காட்டி ஏன் நடிக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுடைய ஆர்வத்தை வந்து எது தூண்டுது அப்படின்னா கண்டிப்பாக பணம் தான். ஸோ இயக்குநர்களோ தயாரிப்பாளர்களோ சில பேர் வந்து இந்த மாதிரி தொப்புள் காட்சிகள் காட்டணும் அப்படின்னு சொல்லி யாருமே கேட்குறது கிடையாது. ஆனால் நடிகைகள் வாண்டடாக வந்து காட்டுவாங்களாம். ஸோ அந்த மாதிரி காட்டும் போது சில பல அட்ஜஸ்ட்மெண்ட்டுகள், அதாவது டைரக்டர், கேமராமேன், தயாரிப்பாளர் அப்படின்னு சொல்லி எல்லா துறையுடைய ஹெட்டு அந்த இடத்துக்கு போய் அவங்க சொல்கிற மாதிரியான விதத்தில் வந்து தொப்புளை காட்டி அவங்கள வந்து குஷிப்படுத்த வேண்டி இருக்குது அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நடிகைகளே இந்த மாதிரி சீன்ஸில் நடிக்கிறதுக்கு காரணம் ரசிகர்களை வந்து ஈர்க்கிறதுக்காகவும் அடுத்தடுத்த பட வாய்ப்புகளை வந்து அதிகமாக நடிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த தொப்புள் சீனை வந்து நடிக்கிறாங்க. இது சொன்னது வேறு யாரும் கிடையாது. இப்போ வந்து ரொம்பவே இழுத்து போத்திக்கிட்டு உத்தமையாக பேசக்கூடிய நம்ம மும்தாஜ் தான் இந்த மாதிரி பேச்செல்லாம் வந்து பேசினது, முன்னாள் கவர்ச்சி நடிகை. இவங்கள பற்றி என்ன நினைக்கிறீங்க, இவங்க சொன்ன கருத்தை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ்ன்றதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி நீங்களும் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கூடிய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். அதில் போஸ்ட் பண்ணுற ஆக்டர்ஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.